ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கிராக்ஸ் கேமிங். இன்றைக்கி வந்து கிராக்ஸ் தமிழ். அதாவது இன்றைக்கி நம்ம வந்து விளாட போகிற கேம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அதாவது இந்த கேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் அல்டிமேட் சர்வைவல் எடிஷன். ஆர்க் எவால்டு வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா ஒரு அட்டாச்சு பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி தான் இந்த கேமும். இது வந்து ஆனால் பிசி வெர்ஷனே மொபைலில் வந்து இறக்கியிருக்காங்க. பிசி வெர்ஷன்னா இறக்கியிருக்காங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு லேக்காக இருக்கணும். ஓகே, கேரக்டர் கஸ்டமைஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் பண்ணிலாம் முடிச்சிட்டேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, பேரை வச்சுட்டோம் கிராக்ஸ்னு. ஓகேங்களா, அடுத்து வந்து கிரியேட் சர்வைவர் அப்படி கொடுத்துட்டோன்னா ஸ்பான் லொக்கேஷன் செட் பண்ணணும். கொடுத்துட்டோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கதை வருது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் இவங்க பேர். இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது இங்கே. நான் வந்து இது என்னோடய நம்பிக்கையை இழந்துட்டேன், ஆனால் நீ தான் வந்து சூஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இது இதுன்னு பேசினுக்கிறாங்க. தெரியாமல் ஸ்க்ரீன் வர தட்டிட்டேன்னா வந்துச்சு. ஓகேங்களா, ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கையை சொருகிறாங்க. கையில் ஏதோ பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்குது. அது ஒன்றும் புதுசு கிடையாது, எல்லா கேம்லேயும் கல் வச்சுருக்க தான் செய்வாங்க. அது என்ன நம்ம இன்வெர்ட்ரி ஆக்சஸ் பண்ணுறது. ஓகேங்களா, நான் இந்த கேம் இப்போதைக்கு லோ கிராஃபிக்ஸில் வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் செய்கிறதுக்கு நமக்கு வந்து கல் வேணும். கல்லை கையால் உடைக்க முடியாது, கீழே இருக்க கல்லை பொறுக்கணும். கல்லை பொறுக்கினதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க மரத்தை போய் குத்த போகிறோம் கைஸ். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நான் தேர்ட் பர்சன்லேருந்து ஃபஸ்ட் பர்சன் மாற்றிடுறேன். இது பேர் என்னன்னு தெரில. ஓகேங்களா, கையில் குத்தணும், ஆனால் கையில் குத்தினா ஹெச்பி கன்ஃபார்ம் குறையும். ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் குத்தி அப்புறம் டூல்ஸை செஞ்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் கைக்கு நாங்கள் உத்தரவாதம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தேய்ச்சி 10 வேணும், உட் 1 வேணும், ஒரு ஸ்டோனு. ஓகேங்களா, ஏன் ரெசிபியே மனப்பாடம் ஆயிடுச்சுங்க அந்தளவுக்கு விளாண்டு. ஓகே, ஒரு லெவலும் ஏறிடுது. முதல்ல கிராஃப்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் லெவலும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, கிராஃப்ட் 1. ஓகே, என்ன லெவல் போடலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போட்டுருவோம் லெவலு. ஓகேங்களா, கோடாடி இது முக்கியமாக அன்லாக் பண்ணிடுங்க. செகண்ட் லெவல் போயிட்டிங்கன்னா ஓகேங்களா, இதை முக்கியமாக அன்லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிராஃப்ட் ஆகிடுச்சா, இதை தூக்கி இது ஹார்ட் பாரில் வச்சிடணும். இது பேர் தான் ஹார்ட் பார். ஓகேங்களா, அதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹார்ட் பார் கைஸ். ஓகேங்களா, இதை வச்சு வந்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மரத்தை அடிக்கலான்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இந்த கேம் வந்து பிசி வெர்ஷனே இறக்கியிருக்காங்கனால ஒரு மாதிரி மந்தமாக தான் இருக்கும். எந்த வந்து மிட் ரேஞ்ச் டிவைஸ் தான். ஓகேங்களா, ஹை ரேஞ்செலாம் ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே வந்து வெண்ணெயில் வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அனிமல் வந்து இதுதான் டூடு. அதாவது என்னடா கோழி மாதிரி இருக்குது, வான்கோழி மாதிரி. பார்த்தீங்கன்னா வான்கோழி, அந்த வான்கோழிலாம் என்னன்னு தெரியாது எனக்கு, சும்மா சொன்னேன். ஓகேங்களா, இதை மட்டும் அடித்து இதுக்கிட்ட கறி எடுத்துருவோம். ஓகேங்களா, ஓகே, நல்லா கலெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, கறி டூடு அடிச்சதுக்கெலாம் லெவலுக்கு தராங்க. அதெல்லாம் ஸ்பைனோ அடித்தாலே லெவல் தர மாட்டாங்க. இந்த கேமில் எக்ஸ்பியை வாரி வளர்றானுங்க. வாரி வழங்குறாங்க, அந்தளவுக்கு வாரி வழங்குறாங்க கைஸ். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கடல் இருக்குல்ல, அதாவது இந்த ஆற்று பக்கத்தில் இருக்கும் கல்லை அடிச்சிங்கன்னா ஃப்ளிண்ட்டு எல்லாமே அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே, நம்ம இந்த கோடாலை செஞ்சுருவோம். அதுக்குள்ளே லெவல் வந்துச்சாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாமினாவில் போட்டுருவோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, இந்த மாதிரி. அதாவது இது வந்து லோ லெவல் இருக்கிறதுலே லோ லெவல் ஆர்மர். வாய் வேறு குளருதுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே கைஸ், நம்ம இந்த கல்லை அடித்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்வென்ட்ரியை வந்து பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆக்ஸ் நம்ம செஞ்சது தான், வேறு இன்னும் இல்லை. இப்போ ஹார்ட் பாரில் தூக்கி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, முக்கியமான பொருளாக ஹார்ட் பாரில் வச்சுக்கோங்க கைஸ், அப்போ தான் டக்குன்னு எடுத்து வெட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து இந்த ஆக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா மரத்தை அடித்து கட்டுறேன். பார்த்தீங்களா வுட் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு. இப்போ இந்த ஆக்ஸ் வச்சு அடித்தோன்னா வுட் அதிகமாக கிடைக்கும். அந்த இது என்னது பிக்காக்ஸ் வச்சு அடித்தோன்னா அதாச்சும் அதிகமாக கிடைக்கும். அதுதான் நான் கண்டுபிடிச்சது. ஓகேங்களா கைஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஸை தூக்கி நம்ம பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேர்ட் பர்சன் மாற்றிடுவோம். ஏய் இந்த வேறு பிசி வெர்ஷன் ஆக்கினாலும் பிசியில் இருக்கிற மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அதில் மவுஸ் வச்சு அதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிற இந்த ஃபைபரை மட்டும் எடுக்கணும். ஃபைபர்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு நூலுன்னு வாங்க நினைக்கிறேன். இந்த சாக்குப்பை இருக்குல்ல, சாக்குப்பை, அதுதான் அந்த இது ஃபைபர். ஓகேங்களா, ஃபைபரை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இது செய்ய போகிறோம். சட்டை, பேண்ட், அப்புறம் வந்து கைக்கு க்ளவுஸு. ஓகேங்களா, அதில் இது என்னது நம்ம கைக்கு ஓகே, காலுக்கு எங்கடா இது ஷூ எங்கடான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அன்லாக் பண்ணுற அளவுக்கு எங்கிராம் இல்லை மக்களே. எங்கிராம் இருந்தால் நானே அன்லாக் பண்ணியிருக்க மாட்டேனா. ஓகே, 114 116 இங்கே பார்த்தீங்களா. இந்த ஆர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் அல்டிமேட் எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பி ஏறுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழைய கேமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலுக்கு வந்து 50 எக்ஸ்பி கேட்பான், இதில் வேறு 5 எக்ஸ்பி தான் கேட்டான். ஓகேங்களா, இதில் டக்குன்னு லெவல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 100 லெவல் கிடையாது, 115 அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும் லெவலு. ஆனால் அது ஒரு 115 தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். பார்ப்போம். ஓகேங்களா, நம்ம நிறைய ஃபைபர் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை செஞ்சுருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைபர் இருக்குது, முதல்ல லெவல் வந்துருக்குது, அதை வந்து அவ்வளோ கிராஃப்ட் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, இந்த பேண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ஃபைபர் கேட்குறான், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த சட்டைக்கு வந்து 40 ஃபைபர். இந்த க்ளவுஸு வந்து 4 ஹைடு கேட்குறாங்க கைஸ். ஓகேங்களா, என்னடா கிராஃப்டால் பார்க்கவே இல்லை கைஸ். ஓகே, ஹெல்த்துக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா,
அடுத்து வேறு வந்துருச்சு இந்த லெவலு. ஓகே மேலே போயிட்டு என்னடா நான் க்ளவுஸ் வர்றேன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது க்ளவுஸை கிராஃப்ட்டு கொடுத்தாதாண்டா வரும் மடசாம்பரணி அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் முதல்ல இந்த சட்டையும் பேண்ட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளவுஸை கிராஃப்ட்னு போயிடலாம். இதுக்கு வந்து 20 ஃபைபரும் 4 ஹைடும் தேவைப்படும் கைஸ். ஹைடு இதுலேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அச்சோம்ல டூடு அதில் இருந்து தான் கிடைக்கும். அந்த மாதிரி பெரிய எந்த அனிமல் வேணால் ஹைடு கிடைக்கும். ஹைடுனா ஒன்று உள்ள தோல் ஓகேங்களா. ஹைடுனா ஒளிகிறதுன்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து தோல் ஓகேங்களா. இதை மாட்டிட்டோமா பாருங்கள் மஜாவாக இருக்குதா. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த எபிசோடில் வந்து இதுவும் டேம் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா. அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம டேம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் ஓகேங்களா. நம்ம வந்து சோர்க்காக பெரிஸை கலெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபவுண்டேஷனும் ஒரு ஹைடு பேக்கும் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரில, ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா. பெரிஸை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு நல்ல சர்ஃபேஸாக பார்த்துட்டேன். பார்த்தீங்களா கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா பேக்கை தொட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபவுண்டேஷன் இருக்குது. ஃபவுண்டேஷன்னா வந்து மேக்கப் செட்டு கிடையாது ஓகேங்களா. ஏன்னா மேக்கப் செட்லாம் பற்றி பேசுகிறது தெரியும், எனக்கு தெரியாது. இது சொல்லுவாங்கள்ல ஃபவுண்டேஷன் போனது விளம்பரம் வரும்ல யூடியூப்பில் போகும்போது அந்த மாதிரி தான் ஓகேங்களா. பேக்கு ஓப்பன் பண்ணிட்டோம், பேக் ஓப்பன் பண்ணியாச்சு. இதையும் ஃபவுண்டேஷன் வச்சாச்சு ஓகேங்களா. ஃபவுண்டேஷன்னா கீழே இருக்கும் தரைக்குன்னா தரையிலே பார்த்து தூங்கலாமா, ஆனால் நான் ஃபவுண்டேஷன் வச்சு தான் தூங்குவேன். அடுத்து ஒரு டூடு இது பண்ணுவோம் ஹைடு, அதாவது அந்த ஹைடு பேக் வந்து பேர்லேயே இருக்குல்ல ஹைடு, அதனால் வந்து அதுக்கு ஹைடு தேவைப்படும். அதனால் இந்த டூடு அடிச்சு போட்டோம் ஓகேங்களா. அடுத்த எபிசோடு என்னென்ன லோலோ ஆய போகிறேன்னு தெரில. ஹைடுக்கு இது என்னது டூடுவும் பேராசரும் டேம் பண்ணலான்னு இருக்குங்க கைஸ் ஓகேங்களா. பேராசர் டூடு இப்படி டேம் பண்ணோன்னா அடுத்த பாட்டு பார்த்துருங்க. இன்றைக்கி இந்த பாட்டு வந்துருச்சா, நாளைக்கு அடுத்த பாட்டு வந்துடும் ஓகேங்களா. ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் டெய்லி வீடியோ வர்றது, லீவில் இருக்கிறனால டெய்லி வீடியோ போட முடியுது ஓகேங்களா. அடுத்து இங்கே ஒரு டூடு இருக்குது, இது அடித்து இதுக்கிட்ட இருந்தால் ஹைட் எடுத்துருவோம். ஏன்னா 20 ஹைடு கேட்பாங்க, 20 ஹைடு ஃபைபர் தரல ஆனால் கன்ஃபார்ம் 20 ஹைடு கேட்பாங்க. ஏன்னா பழைய கேமில் ஹைடுக்காக கஷ்டப்பட்டது எனக்கு தானே கைஸ் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா ஓகே லெவலப் வந்துருச்சுங்க அதுக்குள்ளே ஓகேங்களா. இப்போ போயிட்டு வந்து இதை இந்த இடத்துல கட்ட போகிறோன்னா இந்த டூடையும் போட்டு தரலாம். இங்கே பார்த்தீங்களா கலர் பாருங்கள், கலர் கோழி குஞ்சு மாதிரி இருக்குது ஓகேங்களா. கலர் கோழி குஞ்செல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஓகேங்களா. 5 ரூபாய்க்கு விற்பாங்க, 10 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் நான் ஒரு வாட்டி கூட வாங்கினது கிடையாது, நான் வாங்கி தர மாட்டாங்க. நீ வாங்கி ஒழுங்காக வளர்க்க மாட்டேன் சாவடிச்சிருவேன் ஓகே. அந்த கதையெல்லாம் வேணாம். இங்கே லெவலப் ஆயிருக்கு. என்ன லெவலப் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூமெண்ட் ஸ்பீடு போட்டுருவோம். மூமெண்ட் ஸ்பீடு போட்டுனா சும்மா ஜட்டு வேகத்தில் வரப்பான் அப்படிலாம் சொல்ல முடியாது, லைட்டாக ஃபைட்டாக இருப்பான் ஓகே. தாச்சு இதெல்லாம் அன்லாக் பண்ணியாச்சா இப்போ திரும்ப ஓகே கைஸ் லாக்டின். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி 5 கீஸ் கொடுப்பாங்க கைஸ். இந்த கீஸை வச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலான்னா டேம் பண்ணுற ஃபாஸ்ட்டாக அதிகமாக படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இருக்குது. அடுத்த வீடியோலாம் நான் என்னென்ன சொல்கிறேன் ஓகேங்களா. டேம் ஸ்பீட் அதிகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய வாங்கலாம் இதை வச்சு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்களா 23 ஹைடு கேட்குறேன்னு நினைக்கிறேன். 23 ஹைடு, அதுக்கப்புறம் ஒரு தேட்ச் ஃபவுண்டேஷன் நிறைய இருக்குது. டெக்கு வரைக்கும் இருக்குங்க. டெக்குன்னா வந்து இப்போ இது என்னது ஏஐ இன்டெலிஜென்ஸ் இருக்கிற கம்ப்யூட்ரு அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். அதில் ஒரு சூட்டும் இருக்குது, அதை வச்சு அயன்மேன் சூட் இருக்குல்ல அந்த மாதிரி பறக்கலாம், தெரிக்கலாம், சிரிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் ஓகேங்களா. நம்ம ஃபவுண்டேஷனை கீழே வச்சுருவோம். ஃபவுண்டேஷனை கீழே வச்சு அதுக்கு மேலே பெட்டை வச்சு தூங்க போகிறோம் ஓகேங்களா. ஆனால் இந்த கேமில் தூங்க முடியாது. ஏன்டா தூங்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா பிசி வெர்ஷனில் தூங்க முடியாது கைஸ். பிசியில் தூங்கலாம், நம்ம மொபைலில் ஏன் தூங்க முடியலன்னு தெரில. எப்போ தான் புதுசு கேம் வந்துருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவாங்க கைஸ். நேற்று கூட 3 ஜிபிக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. யாரெல்லாம் பண்ணீங்களோ அதில் கமெண்ட்டில் ஒரு ஹாய் மட்டும் போட்டுருங்க ஓகேங்களா. இப்போ கரெக்டாக வச்சுருவோம். நேராலாம் வைக்க மாட்டேன், சைடு ஆப்பில் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடு ஆப்பில் வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்சு இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா வந்து இதுவே பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், 8 10 வந்திருக்கும் ஓகேங்களா. இந்த வீடியோவை எல்லோரும் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. அடுத்த பாட்டில் வந்து நல்ல டைனோசரை பிடிச்சி நிறைய சாகசங்கள் பண்ணலான்னு இருக்கிறேன் ஓகேங்களா. பராசர்னு ஒரு டைனோசர் இருக்குது, அதை வச்சு எங்கே வேணால் ஓடலாம் ஓகேங்களா. எதுக்கு நான் தேடிட்டு இருக்கிறேன், அமௌண்ட் இருக்கான்னு தேடுறேன் ஓகேங்களா. அமௌண்ட்டில் என்ன கொடுக்க போகிறோம், ஹாய் இருக்கா, தேங்க்யூ சொல்லுவோம். நன்றி மக்களே, நன்றி இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி ஓகேங்களா. அத்தோட இப்போ உங்கள் கிராக்ஸு வரட்டா மக்களே, வரட்டா பை பாய். நாளைக்கு படுத்து வீடியோ பார்ப்போம், பை.